அக்டோபர் 6, 1923 அமெரிக்கன் ஃபுட்பால் ஹிஸ்டரியிலேயே யாராலையும் மறக்க முடியாத ஒரு சோகமான நாள். வெறும் 21 வயசான ஜாக் ட்ரைஸ் அயோவா ஸ்டேட் டீமுக்காக விளையாடிட்டு இருந்தாரு. 6 அடி உயரம், 200 பவுண்ட் வெயிட்னு மிரட்டலான தோற்றத்தோட இருப்பாரு. அந்த காலத்துல காலேஜ் ஃபுட்பால்ல விளையாடின வெகு சில கருப்பின வீரர்கள்ல இவரும் ஒருத்தர். அன்னைக்கு மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆப்போனன்ட் பிளேயர் மேல மோதி ஜாக்கோட ஷோல்டர்ல இன்ஜுரி ஆகுது. ஆனா டீமுக்காக விளையாடி ஆகணும்னு துடிச்ச ஜாக் வலிய பத்தி எல்லாம் கவலைப்படாம தொடர்ந்து விளையாடினாரு. அப்புறம் மேட்ச் நடுவுல ஆப்போனன்ட் பிளேயரை பிளாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜாக் கீழே விழுந்துறாரு. அந்த செகண்ட்ல சில ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் அவர் மேல மிதிச்சிட்டு ஓடுறாங்க. அவங்க ஷூல இருந்த கூர்மையான ஸ்பைக்ஸ் ஜாக்கோட வயிற்றுலயும் நெஞ்சிலையும் பலமா குத்துது. அதோட அவங்க மொத்த வெயிட்டுமே அவரோட உடல் மேல இறங்கி அவரோட நெஞ்சு வயிறு பகுதியை சிவியரா இன்ஜுரி பண்ணுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்ப டாக்டர்ஸ் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே எய்ம்ஸ்க்கு திரும்ப டீம் ட்ரெயின்ல ஏறினாங்க. ட்ரெயின்ல ஜாக்கோட நிலைமை ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சிச்சு. நைட்டு ஃபுல்லா ட்ரெயின்லயே வலியோட போராடிட்டு மூச்சு விட கூட கஷ்டப்பட்டாரு. அக்டோபர் 8 நடுராத்திரி 1 மணிக்கு ட்ரெயின் எய்ம்ஸ்க்கு வந்து சேருது. டீம்மேட்ஸ் பதறி அடிச்சுக்கிட்டு கேம்பஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தப்போ அவருடைய காலர் போன் உடைஞ்சிருக்கு. அப்புறம் சிவியர் அப்டாமினல் இன்ஜுரிஸ் அண்ட் இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கிறது தெரிய வருது. அந்த நிலைமையில ஆபரேஷன் பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கே மதியம் 3 மணி அளவுல ஜாக் ட்ரைஸ் அவரோட உயிரை விடுறாரு. ஜாக் ட்ரைஸ் ஒரு கருப்பின வீரர்ன்றதுனால அவரை வேணும்னே டார்கெட் பண்ணி தாக்குனாங்கன்னு பல வருஷமா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவரோட சில டீம்மேட்ஸ் கூட அவங்க வேணும்னே பண்ணாங்க, இது ஆக்சிடென்ட் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா இது திட்டமிட்ட தாக்குதல்னு சொல்ல எந்த ஆதாரமும் இல்ல. அதனால இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆனா இறந்தாலும் ஜாக்கோட பேர் மறக்கப்படல. அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா அயோவா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அவங்களுடைய ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ஜாக் ட்ரைஸ் ஸ்டேடியம்னே பேர் வச்சாங்க. அக்டோபர் 30, 1989 புல் ரைடிங் வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸான ரைடர் லேன் ஃப்ராஸ்ட் வயோமிங்ல நடந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாரு. ப்ரொஃபஷனல் புல் ரைடிங்ல வெறும் 25 வயசுலயே பெரிய ஸ்டாரா இருந்த இவரு 1987 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பையுமே ஜெயிச்சிருந்தாரு. அந்த நாள் அவருக்கு அசைன் ஆன புல்லோட பேரு டேக்கன் கேர் ஆஃப் பிசினஸ். பெருசா பலமா யாராலையும் ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு புல். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆன உடனே புல் அரினாக்குள்ள பாஞ்சுது. லேனும் புல்லோட மூமெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி ரைட் பண்ணாரு. புல் ரைடிங்ல 8 செகண்ட் சர்வை பண்ணாதான் அதை சக்சஸ்ஃபுல் ரைடா கன்சிடர் பண்ணுவாங்க. பஸர் அடிச்ச உடனே லேன் 85 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரைட முடிச்சாரு. ரைடு முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல அவருடைய பேலன்ஸ் மிஸ் ஆகி புல்லோட ஐசைட்லயே கீழே விழுந்துறாரு. அப்போ அந்த புல் தன்னுடைய கூர்மையான கொம்பால லேனோட முதுகுல பயங்கரமா குத்துது. ஆனா அது அவரோட தோலை கிழிக்கல, ஆனா முக்கியமான உள்ளுறுப்புகளை பயங்கரமா சேதப்படுத்துச்சு. அதனால அவருக்கு ரிப்ஸ் உடஞ்சு அவருக்கு சிவியர் இன்டர்னல் இன்ஜுரிஸ் அண்ட் இன்டர்னல் ப்ளீடிங்கும் ஆயிடுச்சு. அப்புறம் காலை அங்கிருந்து விரட்டி மெடிக்கல் டீம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அன்னைக்கே வெறும் 25 வயசுலயே லேன் ஃப்ராஸ்ட் இறந்து போயிட்டாரு. ரைட் முடிஞ்சிச்சுன்னு எல்லாருமே நினைச்சாங்க, ஆனா முடிஞ்சது அவரோட வாழ்க்கை. நவம்பர் 25, 2014 சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட். ஒரு ஷெஃபீல்ட் ஷீல்ட் மேட்ச்ல சவுத் ஆஸ்திரேலியாக்காக பிலிப் ஹியூஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு 25 வயசு. ஆஸ்திரேலியா நேஷனல் டீம்லயும் விளையாடிட்டு இருந்த ஒரு செம டேலண்டடான பிளேயர். அன்னைக்கு அவர் 63 ரன்ஸ் அடிச்சு நல்ல டச்ல இருந்தாரு. அப்ப நியூ சவுத் வேல்ஸ் பவுலர் சீனா போட் ஒரு பவுன்சர் போட்டாரு. ஹியூஸ் அதை ரீட் பண்ணி ஒரு புல் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா பால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா பவுன்ஸ் ஆகி ஹெல்மெட் கவர் பண்ணாத லெஃப்ட் சைட் நெக்ல தலையும் கழுத்தும் சேர்ற பகுதியில பலமா பட்டுச்சு. அந்த பகுதியை கீல் ஜோன் சொல்லுவாங்க. பால் பட்ட அந்த செகண்ட்ல அவரோட வெர்டிபிள் ஆர்டரி டேமேஜ் ஆகி ஹியூஸ் கிரவுண்ட்லயே கொலாப்ஸ் ஆகி விழுந்தாரு. பாராமெடிக்ஸ் கிரவுண்ட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனா அப்பவே பிரெயின்குள்ள ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே செயின்ட் வின்சென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அவரோட பிரெயின் பிரஷரை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அப்பவும் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியல. அடுத்த 2 நாள் அவருக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆகஸ்ட் 27 பால் பட்ட 2 நாள்ல அவரோட 26வது பர்த்டேக்கு வெறும் 3 நாள் மட்டுமே இருக்கும்போது பிலிப் ஹியூஸ் உயிரிழந்ததா நியூஸ் வெளியே வருது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராலையுமே இதை தாங்கிக்கவே முடியல. அவர் அவுட் ஆகாம அடிச்ச 63 ரன்ஸை வேர்ல்டு முழுக்க 63 நாட் அவுட் ஃபார் எவர்னு சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் பேட்ஸ்மேனோட கழுத்தை ப்ரொடெக்ட் பண்ற நிக் கார்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகமாச்சு. அப்புறம் பிலிப் ஹியூஸோட டெத் சீனா பட்ட ரொம்பவே பாதிச்சிச்சு. அவர் வேணும்னு எல்லாம் இதை பண்ணல. ஆனா இந்த டிராஜடிக்கு அப்புறம் ரொம்பவே அவர் மென்டல் அஃபெக்ட் ஆகி கொஞ்ச நாள் கிரிக்கெட்டை விளையாடாம இருந்தாரு. அப்புறம் பிலிப் ஹியூஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேத்யூ வேட் அவரோட ஃபேஸை டாட்டூவா தன்னுடைய கையில போட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல பிலிப் ஹியூஸோட நினைவாக ஒரு மெமோரியலும் வச்சாங்க. மார்ச் 4, 1990 லாஸ் ஏஞ்சலஸ். காலேஜ் பாஸ்கெட் பால்ல ஹேங்க் ஆத்தர்ஸ் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாரு. லொயாலா மேரிமவுண்ட் யூனிவர்சிட்டிக்காக விளையாடின அவருக்கு அப்ப வெறும் 23 வயசு தான். அந்த சீசன்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மேட்ச்லயும் ஹேங்க் எப்பவும் விளையாடுற மாதிரி அக்ரெசிவா கேம் தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருந்துச்சு. டீம்மேட் கொடுத்த பாஸை வாங்கி ஹேங்க் ஒரு ஆலி ஓப் டங்க் அடிச்சாரு. அதாவது ஏர்லே பாஸ் வாங்கி ஸ்கோர் பண்றது. அதை பார்த்த அரங்கமே கை தட்டல்ல அதிர்ச்சி. ஆனா இந்த டங்க் முடிஞ்சு டிஃபென்ஸ்க்கு திரும்ப ஓடின
ஹேங்க் திடீர்னு பேலன்ஸ் இழந்து கோர்ட்லயே சுருண்டு விழுறாரு. முதல்ல டீம்மேட்ஸ் ஏதோ காமெடி பண்றான்னு தான் நினைச்சாங்க. ஆனா விழுந்த ஹேங்க் திரும்ப எழவே இல்ல. அப்போதான் சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸே புரியுது. அன்னைக்கே வெறும் 23 வயசுல ஹேங்க் கேத்தர்ஸ் உயிரிழந்தாரு. ஹேங்குக்கு ஹைப்பர்ட்ராபிக் கார்டியோமயோபதின்ற ஒரு சீரியஸ் ஹார்ட் கண்டிஷன் இருந்துச்சு. 1 இயருக்கு முன்னாடி 1989லயே ஒரு மேட்ச்ல ஹேங்க் மயங்கி விழுந்தாரு. அப்ப அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா டேப்லெட் சாப்பிட்டா சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு அவர் டோஸை கம்மியா எடுத்துக்கிட்டு விளையாடி இருக்காரு. இதுவும் இந்த டிராஜடிக்கு ஒரு காரணமா பார்க்கப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரங்கத்தையே அதிர வச்ச அந்த மாஸ் டங்க் தான் அவர் வாழ்க்கையோட கடைசி ஸ்கோரா மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. என்னதான் ஹேங்க் இறந்தாலுமே அவரோட லெகசி மட்டும் யாராலையும் மறக்கப்படல. அவரை நினைவு கூறுற விதமா லயோலா மேரிமண்ட் யூனிவர்சிட்டியில அவருக்கு ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சுவும் வச்சாங்க. மே 1, 1994 சான் மாரியோ கிராண்ட் பிரிக்ஸ், இட்டாலி. F1 ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ்ல ஒருத்தர் அயர்டன் சென்னா. 34 வயசுலயே 3 டைம் F1 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருந்தாரு. இந்த ரேஸ் வீக்கெண்ட் ஆரம்பத்திலேயே ரொம்ப சோகமா தான் இருந்துச்சு. ஃப்ரைடே பிராக்டிஸ்ல ரூபன்சன் ஒருத்தர் பயங்கரமா கிராஷ் ஆனாரு. அதுக்கப்புறம் சாட்டர்டே குவாலிஃபைங்ல ஆஸ்திரியன் டிரைவர் ரொனால்ட் கிராஷ்லயே உயிரிழந்தாரு. இந்த சம்பவம் செனாவை ரொம்பவே பாதிச்சுச்சு. அவர் சேஃப்டியை பத்தி எல்லாம் கேள்வி எழுப்பி ரேஸை நடத்துறத பத்தி அபிஷியல்ஸ் கிட்ட எல்லாம் பேசினாரு. ஆனா அபிஷியல்ஸ் ரேஸ் பிளான் படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரேஸ் நாளும் வந்துச்சு. அவரோட வில்லியம்ஸ் ரெனால்ட் FW16 கார்ல ரேஸ்க்கு ரெடியா இருந்தாரு. ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லேப்லயே பல கிராஷஸ் நடந்து சேஃப்டி கார்லாம் உள்ள வந்து ரேஸை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மறுபடியும் ரேஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் லேப் 7ல சென்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கார்னர்ல ஹை ஸ்பீட்ல வந்த சென்னாவோட கார் திடீர்னு ட்ராக்கை விட்டு விலகி கான்கிரீட் வால்ல பயங்கரமா மோதுது. அந்த இம்பாக்ட்ல காரோட சஸ்பென்ஷன்ல இருந்த ஒரு பார்ட் காக்பிட் குள்ள போய் சென்னாவோட ஹெல்மெட்ல பலமா மோதுச்சு. உடனே எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெலிகாப்டர்ல ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா சிவியர் ஹெட் இன்ஜுரிஸ்ல இருந்து அவரை காப்பாற்ற முடியல. அந்த ஈவினிங்கே அயர்டன் சென்னா உயிரிழந்தாரு. அவரோட காரை செக் பண்ணும்போது ஆஸ்திரியன் பிளாக் ஒன்னு கிடைச்சிச்சு. அந்த ரேஸ்ல வின் பண்ணினா அதை எடுத்து முதல் நாள் கிராஷ்ல உயிரிழந்த ரொனால்டுக்கு ட்ரிபியூட் பண்ண சென்னா வச்சிருந்தாரு. சென்னாவோட டெத்துக்கு அப்புறம் F1 சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. கார்ஸ், காக்பிட்ஸ், பேரியர்ஸ், ட்ராக்ஸ்னு பல விஷயங்கள்ல சேஃப்டி ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட்டா மாத்தினாங்க. பிரேசிலுக்கு சென்னா ஒரு நேஷனல் ஐகான். அவரோட ஃபியூனரல்ல பல லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அவர் இறந்ததால பிரேசில் அரசாங்கம் 3 நாள் தேசிய துக்கம் அனுசரிச்சது. சென்னாக்கு அப்புறம் 2004 வரைக்கும் F1 ரேஸ்ல வேற எந்த டிரைவரும் ரேஸ் ஆக்சிடென்ட்ல உயிரிழக்கவே இல்ல. 2014 ஜூலியஸ் என்ற ஒருத்தர் ரேஸ் இன்ஜுரிஸால உயிரிழந்தாரு. இன்னைக்கும் அவர் ஆக்சிடென்ட் ஆன அந்த கார்னர் பக்கத்துல சென்னாவோட மெமோரியல் இருக்கு. மார்ச் 24, 1962 உலக புகழ்பெற்ற மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அரீனா. தன்னுடைய வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தக்க வச்சுக்க கியூபாவை சேர்ந்த பெனிகிட் பேரட் ரிங்குக்குள்ள இறங்கினாரு. எதிர்த்து நின்னது எமிலி கிரிஃபித். இது 2 பேருக்கும் நடக்கிற 3வது சண்டை. ஆல்ரெடி நடந்த 2 ஃபைட்ல ஆளுக்கு ஒரு தடவை வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி நடந்த வெயின்ல பேரட் கிரிஃபித்தோட பர்சனல் லைஃபை கிண்டல் பண்ணி பயங்கரமா அவர் அவமானப்படுத்தினாரு. இதனால கிரிஃபித் செம கோவத்துல ரிங்குக்குள்ள வந்தாரு. ஃபைட் ஆரம்பிச்சது. 2 பேருமே மாறி மாறி பஞ்சஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. 12வது ரவுண்ட் வரும்போது பேரட் ரொம்பவே டயர்டாகி வீக்கா இருந்தாரு. அதை கவனிச்ச கிரிஃபித் பேரட்டை கார்னர்ல தள்ளி வெறும் சில செகண்ட்குள்ள 29 பஞ்சஸை தொடர்ந்து விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு பஞ்சும் பேரட்டோட தலைய பின்னாடி பலமா தள்ளுச்சு. கை கால்ல பலமே இல்லாம சுயநினைவை இழக்கிறாரு. அந்த கயிறு தான் அவர் கீழே விழாம தாங்கி இருந்துச்சு. அந்த கயிறுல தொங்கி நின்னுட்டு இருந்த பேரட்டை கிரிஃபித் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியா ரெஃப்ரி நடுவுல வந்து ஃபைட்டை ஸ்டாப் பண்ணாரு. பேரட் அன்கான்சியஸா கீழே சரிஞ்சு விழுந்தாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன டாக்டர்ஸ் எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணாங்க. ஆனா இன்ஜுரிஸ் ரொம்பவே சிவியரா இருந்துச்சு. சுமார் 10 நாள் கோமால இருந்த பேரட் ஏப்ரல் 3, 1962 அன்னைக்கு மேசிவ் பிரெயின் ஹெமரேஜ் காரணமா உயிரிழந்தாரு. இந்த ஃபைட் அமெரிக்கா முழுக்க லைவ் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பல லட்சம் மக்கள் இந்த கொடூரமான சம்பவத்தை லைவ்ல பார்த்தாங்க. இந்த டிராஜடிக்கு அப்புறம் பாக்ஸிங்ல ஃபைட்டர் சேஃப்டி அப்புறம் ரெஃப்ரி எப்போ ஃபைட்டை ஸ்டாப் பண்ணணும்ன்ற விஷயத்துல பெரிய டிபேட் உருவாச்சு. ஃபைட்டை வின் பண்ணினாலுமே பேரட்டோட டெத் கிரிஃபித்தை வாழ்க்கை முழுக்க துரத்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே வேதனையோட ஒரு மனுஷனை கொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு பேசியிருக்காரு. February 12, 2010 விஸ்லர் ஸ்லைடிங் சென்டர், கனடா. 2010 வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஓபனிங் செரமனி நடக்க இன்னும் சில மணி நேரம் தான் இருந்துச்சு. ஜார்ஜியாவை சேர்ந்த வெறும் 21 வயசான நோடார் குமார் டஷ்வில்லி லூஜோட ஃபைனல் ட்ரைனிங்க்கு ரெடியா இருந்தாரு. லூஜ்னா ஒரு சின்ன பலகையில மல்லாக்கா படுத்துக்கிட்டு 140 km/h ஸ்பீட்ல ஐஸ் ட்ராக்ல போகணும். எந்த பிரேக்கும் இல்ல, ஸ்டீரிங்கும் இல்ல, பாடியோட சின்ன மூவ்மெண்ட்ஸ் வச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். விஸ்லர்ல இருந்த அந்த ட்ராக் தான் அப்போ உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டான லூஜ் ட்ராக்கா இருந்துச்சு. அதுல 16 டர்ன்ஸ் இருந்துச்சு.
ரேஸ்க்கு முன்னாடி பல அத்லீட்ஸ் ட்ரெயினிங்லேயே கிராஷ் ஆகியிருந்தாங்க. சில ட்ராக் சேஃப்டி பத்தியும் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அபிஷியல்ஸ் ட்ராக் சேஃப் தான் சொன்னாங்க. காலையில 10:50 மணிக்கு நோடார் தன்னுடைய ஃபைனல் ரன்னை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒவ்வொரு டர்னும் கடக்க ஸ்பீட் அதிகமாயிட்டே போச்சு. 16வது கடைசி டர்ன்ல அவர் சுமார் 144 km/h வேகத்துல போயிட்டு இருந்தாரு. அந்த டர்ன்ல ஸ்லேட்டோட கண்ட்ரோல் திடீர்னு தப்புது. நோடார் அதை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா அதிவேகத்துல ஸ்கேட் ட்ராக்கை விட்டு வெளியே போய் ஃபோம் இல்லாத ஸ்டீல் சப்போர்ட் பீம்ல பயங்கரமா மோதுது. அந்த இம்பாக்ட்ல நோடார் தூக்கி வீசப்பட்டாரு. மெடிக்கல் டீம் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெலிகாப்டர்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா தலை மற்றும் உடல்ல ஏற்பட்ட கடுமையான இன்ஜுரிஸால அந்த 21 வயசு யங்ஸ்டரை காப்பாற்ற முடியல. அந்த ஈவினிங் ஓபனிங் செரமனில ஜார்ஜியா டீம் மெம்பர்ஸ் பிளாக் ஸ்கார்ஸ் போட்டு சோகத்தோட ஒலிம்பிக் ஸ்டேடியம்குள்ள நடந்து வந்தாங்க. நோடாரோட மரணத்துக்கு அப்புறம் ட்ராக்ல சேஃப்டி சேஞ்சஸ் உடனே பண்ணப்பட்டது. 16வது டர்ன்ல சேஃப்டி வால்ஸ் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸ்டீல் சப்போர்ட் பீம்ஸ்க்கு பேடிங் போட்டாங்க. ட்ராக்கோட லென்த்தையும் ரெடியூஸ் பண்ணி ஸ்பீடை குறைக்க மெஷர் எடுத்தாங்க. ஆரம்பத்துல இந்த இன்சிடென்ட்க்கு நோடாரோட கண்ட்ரோல் தப்புனது தான் முக்கியமான காரணம்னு அபிஷியல் சொன்னாங்க. ஆனா அத்லீட்ஸும் மீடியாவும் ட்ராக்கோட அதிவேக டிசைனை பத்தி தான் கடுமையா கேள்வி எழுப்பினாங்க. ஒரு ஒலிம்பிக் ட்ரீமை நினைவாக்க வந்த 21 வயசு யங்ஸ்டர் ஓபனிங் செரமனிக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே தன்னோட உயிரிழந்தாரு. அக்டோபர் 23, 2011 சிப்பாங் இன்டர்நேஷனல் சர்க்கியூட், மலேசியா. 24 வயசு மார்க்கோ சிமோன்சிலி ஸ்டார்டிங் கிரிட்ல தன்னுடைய பைக்கோட ரேஸ்க்கு ரெடியா இருந்தாரு. அவருடைய அக்ரெசிவான ரைடிங் ஸ்டைலுக்கும் ஹெல்மெட்டுக்கு வெளியே தெரிகிற அவரோட கர்லி ஹேருக்கும் அவர் ரொம்பவே ஃபேமஸ். ரேஸ் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் லேப்ல எல்லாருமே அவங்க ரிதம பிடிச்சு செம்ம ஸ்பீட்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்ப லேப் 2ல ஒரு கார்னர்ல திரும்பும் போது சிமோன்சிலி பைக்கோட கண்ட்ரோலை இழக்கிறாரு. அவர் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியும் பைக் வழுக்கி ட்ராக்குக்கு நடுவுல வந்துருச்சு. அந்த செகண்ட்ல அவருக்கு பின்னாடி ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருந்த கோலின் ஹெட்வர்ட்ஸும் வெலண்டினோ ரோசியும் ட்ராக்கோட நடுவுல வந்த சிமோன்சிலியை அவாய்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. ரெண்டு பைக்குமே சிமோன்சிலி மேல பயங்கரமா மோதுச்சு. அந்த இம்பாக்ட்ல அவரோட ஹெல்மெட்டே கலந்து போயிடுச்சு. சிமோன்சிலியும் ட்ராக்ல சுருண்டு விழுந்தாரு. ரேஸ உடனே ரெட் பிளாக் காட்டி ஸ்டாப் பண்ணாங்க. சர்க்கியூட் மெடிக்கல் டீமும் அவரை உடனே மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு போனாங்க. ஆனா தலை, கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான இன்ஜுரிஸால வெறும் 24 வயசுலயே மார்க்கோ சிமோன்சிலி உயிரிழந்தாரு. சிமோன்சிலியோட நினைவா அவரோட 58 ஜெர்சி நம்பரை மோட்டோ ஜிபில இருந்து ரிட்டையர் பண்ணாங்க. அவருடைய சொந்த நாடான இத்தாலியில இருக்கிற மிசானோ வேர்ல்ட் சர்க்கியூட்க்கு அவருடைய பேரையே வச்சாங்க. அவரோட அப்பா மகனோட நினைவா ஒரு ரேசிங் டீமை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கும் அந்த டீம் மோட்டோ 3ல ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 26, 2003 ஸ்டேட் டி கிரிலாண்ட், பிரான்ஸ்ல நடந்த FIFA ஃபெடரேஷன்ஸ் கப் செமிஃபைனல்ல கேமரூனும் கொலம்பியாவும் மோதினாங்க. கேமரூனுக்காக மார்க் விவியன் ஃபோர்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல விளையாட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு 28 வயசு. மான்செஸ்டர் சிட்டி மாதிரி பெரிய கிளப்லயும் விளையாடி ஆப்பிரிக்காவோட பெஸ்ட் பிளேயர்ஸ்ல ஒருத்தரா இருந்தாரு. செம ஃபிட்டா இருக்கிற அவரு மேட்ச் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருப்பாரு. அன்னைக்கு மேட்ச்ல கேமரூன் 1-0 லீட்ல இருந்தாங்க. 76வது நிமிஷம் ஃபோர்த் தன்னுடைய பொசிஷனுக்கு திரும்ப ஓடிட்டு இருந்தாரு. அவரை சுத்தி யாருமே இல்ல. அவரை யாருமே டாக்கிள் பண்ணல. அவரை யாருமே தள்ளி விடல. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா ஃபோ கிரவுண்ட்லயே சரிஞ்சு விழுந்தாரு. பக்கத்துல இருந்த பிளேயர்ஸ் பதறி போய் மெடிக்கல் டீமை கூப்பிட்டாங்க. ஃபோ அன்கான்சியஸா இருந்தாரு. உடனே அவரை ஸ்டேடியம் மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு போய் CPR பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அவரை காப்பாத்த போராடினாங்க. ஆனா அவரோட ஹார்ட் பீட்டை திரும்ப கொண்டு வரவே முடியல. பின்னாடி வந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல ஹைப்பர்ட்ராபிக் கார்டியோமயோபத்தின்னு சொல்ற சீரியஸான ஹார்ட் கண்டிஷன் தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு தெரிய வந்துச்சு. கேமரூன் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனாலும் தங்களோட டீம்மேட் இழந்த சோகத்துல தான் எல்லா பிளேயர்ஸும் இருந்தாங்க. ஃபைனல்ல பிரான்ஸும் கேமரூன் பிளேயர்ஸும் சேர்ந்து ஃபோவோட போட்டோவை கையில பிடிச்சிக்கிட்டு நின்ன அந்த காட்சி உலகம் முழுக்க இருந்த ஃபுட்பால் ஃபேன்ஸை கலங்க வச்சுச்சு. ஃபோவோட நினைவா அவர் விளையாடின மான்செஸ்டர் சிட்டி அவருடைய 23 ஜெர்சி நம்பரை ரிட்டையர் பண்ணாங்க. ஒரு செகண்ட்க்கு முன்னாடி வரையும் நார்மலா விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர் திடீர்னு கிரவுண்ட்லயே உயிரிழந்த இந்த டிராஜடி இன்னைக்கும் ஃபுட்பால் ஹிஸ்டரியில யாராலையும் மறக்க முடியாது. மே 23, 1999 கெம்ப்லர் அரீனா, கான்சஸ் சிட்டி, மிசௌரி. 34 வயசான WWE ரெஸ்லர் ஓவன் ஹார்ட் ஓவர் த எட்ஜ் ஈவென்ட்ல ப்ளூ பிளேசர் என்ற ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்ல என்ட்ரி கொடுக்க ரெடியா இருந்தாரு. அன்னைக்கு அவரோட என்ட்ரியை கொஞ்சம் டிஃபரெண்டா பிளான் பண்ணியிருந்தாங்க. அரீனாவோட டாப் ரூஃப்ல இருந்து ஒரு கேபிள்ல ஹார்னஸ் போட்டு சுமார் 78 அடி உயரத்துல இருந்து ரிங்குக்குள்ள அவர் கீழே இறங்கி வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ரிங்குக்கு பக்கத்துல வந்ததும் ஹார்னஸை ரிலீஸ் பண்ற குவிக் ரிலீஸ் மெக்கானிசமையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஓவன் இன்னும் கீழவே வரவில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரிலீஸ் மெக்கானிசம் சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாம 78 அடி உயரத்துல இருந்து ஓவன் கீழே விழுந்தாரு. நேரா ரிங்கோட டாப் ரோப்ல அவருடைய நெஞ்சு பகுதி பலமா மோதி அப்படியே ரிங்குக்குள்ள விழுந்தாரு. அந்த இம்பாக்ட்ல அவருடைய உடம்புல கடுமையான இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஏற்பட்டுச்சு. அரினால இருந்த ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்து ஷாக் ஆயிருந்தாங்க. மெடிக்கல் டீம் உடனே உள்ள வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா கடுமையான இன்டர்னல் இன்ஜுரிஸால ஓவன் ஹார்ட்டை காப்பாற்ற முடியல. 34 வயசுலயே அவர் உயிரிழந்தாரு.
ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் WWE ஹிஸ்டரியில ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு. ஓவன் இறந்ததை அனௌன்ஸ் பண்ணியும் அந்த நைட்டோட ஈவெண்ட்டை WWE கண்டினியூ பண்ணாங்க. இந்த டிசிஷன் இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ஓவனோட வைஃப் மார்த்தா ஹார்ட் இந்த ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணின சேஃப்டி எக்யூப்மெண்ட் பத்தி WWE மேல கேஸ் போட்டாங்க. கடைசியில WWE சுமார் $18 மில்லியன் நஷ்டஈடா கொடுத்து கேஸ முடிச்சாங்க. விசாரணையில யூஸ் பண்ணின இந்த குவிக் ரிலீஸ் கிளிப் இந்த ஸ்டண்ட்டுக்கு சூட்டபிள் ஆனதே இல்லன்னு தெரிய வந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிச்சது ஒரு டிராஜடியா முடிஞ்சிச்சு. ஜூலை 11, 1955 சர்க்கியூட் டி லா சார்த்தே, லீ மேன்ஸ், பிரான்ஸ். 24 மணி நேரம் லீ மேன்ஸ் எண்டூரன்ஸ் ரேஸ் செம விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு. ட்ராக் சுத்தியும் 2.5 லட்சத்திற்கும் மேல ஸ்பெக்டேட்டர்ஸ் கூடியிருந்தாங்க. சாட்டர்டே ஈவினிங் ரேஸ் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சு. முன்னாடி மைக் ஹேத்ரோனோட ஜாக்வார் லீட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஹேத்ரோன் திடீர்னு பிட் ஸ்டாப் திரும்புறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணாரு. அவருக்கு பின்னாடி ஃபுல் ஸ்பீட்ல வந்த லான்ஸ் மேக்லின் ஹேத்ரோனை அவாய்ட் பண்ண சடனா சைட்ல திருப்பினாரு. ஆனா மேக்லின் அன்பார்ச்சுனேட்லி பேர் லெவேக்கோட மெர்சிடிஸ்க்கு குறுக்க வந்தாரு. பியருக்கு ரியாக்ட் பண்ண ஒரு செகண்ட் கூட டைம் இல்ல. பியரோட மெர்சிடிஸ் மேக்லினோட கார் மேல பயங்கரமா மோதி காத்துல தூக்கி வீசப்பட்டு சுமார் 300 ஃபீட் தூரத்துல ஸ்பெக்டேட்டர்ஸ் இருந்த ஏரியாக்குள்ள போய் விழுந்துருச்சு. கீழே விழுந்த அடுத்த செகண்ட்ல கார் செதறி போச்சு. அந்த மெர்சிடிஸோட கார் எலக்ட்ரான் சொல்ற மெக்னீசியம் அலாயால செஞ்சிருந்தாங்க. அதனால இம்பாக்டுக்கு அப்புறம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா தீ பிடிச்சிச்சு. பியர் லிவேக் அந்த ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்லயே இறந்து போயிட்டாரு. அடுத்த சில செகண்ட்ல ஸ்பெக்டேட்டர்ஸ் ஏரியா மொத்தம் பயங்கரமான கயாசா மாறுச்சு. எரிஞ்சுக்கிட்டு இருந்த காரோட பார்ட்ஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் மேல விழுந்து பலருக்கு சிவியர் இன்ஜுரிஸும் தீ காயமும் ஏற்பட்டுச்சு. மெக்னீசியம் ஃபயரை தண்ணியில அணைக்க ட்ரை பண்ணும்போது தீ இன்னும் டேஞ்சரஸா ஸ்ப்ரெட் ஆகிற சிச்சுவேஷன் வந்துச்சு. மெடிக்கல் டீம் ஓடி வந்து இன்ஜுரியான ஸ்பெக்டேட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி வச்சாங்க. கடைசியில 83 பேர் உயிரிழந்தாங்க. 120க்கும் அதிகமான பேர் காயமடைஞ்சாங்க. இந்த சம்பவம் மோட்டார் ஸ்போர்ட் ஹிஸ்டரியிலேயே மிக கொடூரமான ஆக்சிடென்ட்ல ஒன்னா மாறுச்சு. இந்த டிராஜடிக்கு அப்புறம் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள்ல மோட்டார் ஸ்போர்ட் ரேசஸ்க்கு டெம்பரரியா இல்ல பர்மனண்டா பேன் போட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கார்ஸோட சேஃப்டி, ட்ராக் பேரியர்ஸ், ஸ்பெக்டேட்டர்ஸோட சேஃப்டி டிஸ்டன்ஸ்னு எல்லாமே ரொம்ப சீரியஸா மாத்தினாங்க. ஒரு ரேஸ் ஜெயிக்க போற டிரைவர்ஸ் மட்டும் இல்லாம ட்ராக் சுத்தி இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸோட சேஃப்டியும் எவ்வளவு முக்கியம்னு உலகத்துக்கு புரிய வச்ச டிராஜடி இது. நீங்க இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த 11 இன்சிடென்ட்ல உங்களை ரொம்பவே ஷாக் ஆக்குனது எதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்ற உங்களுடைய சஜஷனையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க.